அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்னா நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம் இருக்கும்ல, இந்த வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்புறம் இது பண்ணணும், அது பண்ணணும், வேலை கிடைக்கணும் அப்படின்லாம். அந்த மாதிரி எனக்கும் ஒரு ட்ரீம். இதில் வந்து நிறைய ட்ரீம் இருக்குது, அதில் இதுவும் ஒரு ட்ரீம். எனக்கு வந்து மேரேஜ்க்கு முன்னாடியிலேருந்தே, மேரேஜ் ஆனாலுமே சரி, எங்கள் வீடுமே சரி, இந்த கிச்சன் வந்து அழகாக மொத்தமாக வீடு தான், பட் முக்கியமான பார்ட் வந்து இந்த கிச்சன் எனக்கு வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கணும்னு ஆசை. இந்த அழகாக குட்டி குட்டியாக கிச்சன் ப்ராடக்ட்லாம் வாங்கி அந்த கண்டெய்னர் எல்லாமே டப்பா எல்லாம் அழகாக வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். எங்கள் வீட்டு கிச்சன் வந்து அம்மா வீட்டு கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பழைய காலத்து மாடல் மாதிரி தான். இந்த ரேக்லாம் அவ்வளோ இருக்காது, கீழே ஸ்லாப் மட்டும் தான் இருக்கும், அதை தான் வச்சுருக்காங்க. அம்மாவும் பெருசாக கண்டெய்னர்லாம் வாங்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற அந்த டப்பாலாம் கடையிலேருந்து வாங்கி தருவாங்கல்ல, இந்த சாக்லேட் டப்பா அந்த மாதிரி டப்பா தான் யூஸ் பண்ணுவாங்க. மாமியார் வீட்டில் வந்து, அதாவது ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து இது கொஞ்சம் மாடர்னான கிச்சன் தான், ரேக்லாம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். கொஞ்சம் மாடர்னான கிச்சன் தான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது வந்து மாமியார் டேக் ஓவர் பண்ணுவாங்கன்றதுனால நான் இது வரைக்கும் அதுக்குள்ளே போனது கிடையாது. அவங்களுமே இந்த எல்லா டப்பாவுமே வாங்கிலாம் இது பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சாக்லேட் டப்பா அந்த மாதிரி டப்பா தான் அவங்களே ஆர்பிக்ஸ் டப்பா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி கிச்சனை மேக்கோவர் பண்ணி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய ட்ரீமு, நிறைய ஆசையும் இருக்குது. அதனால நான் வந்து இப்போது சென்னைக்கு நாங்கள் வந்ததுக்கப்புறம், நான் இது பண்ணதுக்கப்புறம் என்னுடைய பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டில் இருந்து ஆஃபர் போட்டால் அந்த மாதிரி தான் வாங்கி வைப்பேன். என்னோட மேக்ஸிமம் இதுவே ஒரு 300 அவ்வளோதான். அதுக்குள்ளேயே நான் என்னோடய கிச்சனுக்கு தேவையான மேக்கோவர் எல்லாமே பண்ணிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ணுறது அதுக்காக தான் இருக்கும். என்னால் முடிஞ்சதுக்கு நிறைய வாங்குறதும் அதுக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட் ஒரு 3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் கிச்சனுக்காக. அது என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக இதில் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். இது என்னென்னா ஸ்பைசஸ் டப்பா. இதில் வந்து குட்டி குட்டி டப்பா 8 டப்பா இருக்கும். இதில் வந்து ஒரு சைடு வந்து ஹோல்ஸ் இருக்கும், ஒரு சைடு வந்து இந்த பெப்பர் உப்பு இதெல்லாம் போட்ட மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். ஒரு டைம் ஒரு சைடு வந்து இதில் வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் கொட்டிக்கலாம், உப்பு கூட இந்த மாதிரி கொட்டிக்கலாம்ல, இந்த மாதிரி ஒரு 2 பக்கமும் இருக்கும். நம்ம வேணால் இதை கழட்டி கூட உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது கூடவே இது வந்து குட்டியாக ஒரு ரேக்கும் கீழே கொடுத்துருக்காங்க இது வச்சுக்கிறதுக்கு. அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். பட் அப்போ வந்து 200க்கு மேலே போச்சா, சரி அப்போதைக்கு பட்ஜெட் இல்லை, அதனால நான் வேறு வாங்கிக்கிட்டேன். பட் இது எனக்கு இப்போ பிடிச்சிருந்துச்சா, இந்த கிச்சன் ஸ்பேஸையும் அவ்வளோ அடைக்காது, அழகாக வச்சுக்கலாம், இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால இது வாங்கியிருந்தேன். இதை நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி மேக்கோவர் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக காட்டுறேன் கிச்சனில். இதுவுமே இந்த மாதிரி ஒரு டப்பா தான், 5 டப்பா மாதிரி 6 இது இருக்கும். இதில் வந்து 6 ரேக் இருக்கும். இதில் வந்து குட்டி குட்டியாக ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஸ்பூன் ரொம்ப பிடிச்சிருக்கு. 6 ஸ்பூன் இருக்குது. இதில் வந்து நம்ம மசாலா இல்லை வேறு ஏதாவது பிரியாணி ஸ்பைசஸ் இல்லை ஏதாவது கடுகு சீரகம் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம். 5 பெட்டி மாதிரி தான். நான் வந்து ஆல்ரெடி 5 பெட்டி என்கிட்ட இருக்குது. ஆனால் அது வந்து வைக்க இடம் பத்தலை. அதுவும் இல்லாமல் அது ஒரு மாதிரி கொட்டிக்குது. மேலே தான் நான் எனக்கு எட்டாமல் அங்கே தான் ஸ்பேஸ் இருக்குன்னு அங்கே வச்சுருக்கேன். அது மேலே எடுக்கும்போது கொட்டிக்குது ஒரு சில டைம். இதனால் கொஞ்சம் குட்டியாகவும் இருக்கும், நம்ம வச்சா நல்லா க்ரிப்பாக போய் பிடிச்சிக்குது. அது அந்த அளவுக்கு க்ரிப்பாக இல்லைன்றதுனால நான் இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதை வந்து எடுத்துகிட்டு இதில் போடுவேன். இதையும் நான் ஃபில் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். இது எல்லாமே நான் வந்து எப்படியா எடுத்து வைப்பேன், எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால எடுத்து வைப்பேன். ஆனால் அப்போ என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இருக்காதுன்றதுனால சரி எப்போ குறையுமோ இல்லை எப்போ நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்கோ இல்லை கண்டிப்பாக இது வாங்கி தான் ஆகணுன்றப்போ இதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுப்பேன். அதனால இது 2 இப்போ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், இந்த கார்டன் மாதிரி இருக்கணும் அந்த தீம்காக இது வாங்குவாங்க. இது நான் எதுக்கு வாங்கிட்டேன்னா, என்னோட சிங்க் வந்து கொஞ்சம் மேடாகவும் கேஸ் ஸ்டவ் இருக்கிற அளவுக்கு தண்ணி வந்துடுது. அந்த தண்ணி பாத்திரம் கழுவும் போது அந்த தண்ணி ஃபுல்லாக போய் நின்று அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே தண்ணியாக போய் நின்றுது. அதனாலே ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடுது அந்த இடமே. அதனால அது மேலே ஒரு மேட் போட்டு இதை வந்து போட்டுவிட்டா அப்படியே அழகாக கார்டன் கிச்சன் மாதிரி அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வாங்கியிருக்கேன். அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த கண்டெய்னர் வைக்கிற இடத்துலலாம் இது கொஞ்சம் கட் பண்ணி வச்சா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும்ன்றதுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இதையுமே நான் கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் அது ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து நான்
இது வாங்கலாமா வேணாமா, இல்லை வாங்கினதுக்கு போட்டதுக்கப்புறம் கூட கேன்சல் பண்ணிடலாமான்னு கூட யோசித்தேன். பட் ஃபைனலாக என் கைக்கு வந்துருக்கு. நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் நான் வைக்க போகிறேன். இது நல்லா இருக்கா இல்லையான்றதை நான் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுவேன். அப்புறம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதுதான் நான் இப்போ கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் இன்னொன்று வாங்கியிருக்கேன். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான அந்த லைட்டு. இது வந்து ட்ரைபேட் தான் வாங்கியிருக்கேன் நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக நான் குட்டியாக ஒரு ட்ரைபேட் வச்சுருக்கேன். அது வந்து ஹஸ்பண்ட் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது, இந்த வீடியோலாம் இப்போ கூட ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோலாம் எனக்கு ஹஸ்பண்ட் எடுத்து தருவாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா என்னால் முடியல. அந்த குட்டி ட்ரைபேட் வந்து இந்த செல்ஃபி எடுக்கிற ட்ரைபேட் இருக்குல்ல, அதுதான். அது அந்தளவுக்கு எனக்கு இது கோஆப்ரேட் பண்ணல. அதனால சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் இந்த யூடியூப்பில் அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி போட்டு பார்த்ததுல இதுதான் நிறையா வந்துச்சு. அதனால நிறைய பேர் நிறைய யூடியூப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இதுதான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லைட்லாம் அப்படியே இது பண்ணுற மாதிரி. சரி நம்மளும் இதே வாங்கி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே எப்படி இருக்குது, இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான் இது வாங்கியிருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது எல்லாமே தான் இன்றைக்கி நான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். என்னோடய கிச்சன் தான் என்னோடய ட்ரீம். அதை அழகாக வச்சுக்கணும். அதாவது என்னோடய ட்ரீமில் அதுவும் ஒரு ட்ரீம். எனக்கு கிச்சனை அழகாக வச்சுக்கணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் கிச்சனை மேக்கப் பண்ணி அழகாக வச்சுக்கணுன்றது ஆசைன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணுவீங்கன்றதையும் சொல்லிடுங்க. என்னோடய பட்ஜெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மந்த்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிப்பேன். ஆனால் எனக்கு வேணுன்றது அப்பப்போ வாங்கிப்பேன். அப்படி தான் மொத்தமாகவும் என்னால் வாங்க முடியாது, ரொம்ப ஹையாகவும் வாங்கிக்க மாட்டேன். ஹஸ்பண்டோடைய கிரெடிட் கார்டோட அந்த ஏதாவது அவங்க பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதில் வர அந்த ஆஃபரில் வர கூப்பன் வச்சு அதை நான் வாங்கிப்பேன். அந்த வெஜிடபிள்ஸ் வரும்போது வாங்கிப்பேன். எப்பயாவது தான் இந்த மாதிரி காசு போட்டு வாங்குவேன், இல்லை அந்த ஆஃபர்லேயே வாங்கிக்குவேன். இது எல்லாமே என்னோடய கிச்சனில் நிறைய விஷயம் எனக்கு கிச்சனுக்காக தான் நான் வாங்கியிருப்பேன் இந்த ஆன்லைனில். அதை தாண்டி ஹஸ்பண்டோட கிஃப்ட்டு அந்த மாதிரி வாங்கியிருப்பேன். மற்றபடி வேறு எதுவும் நான் வாங்க கிடையாது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த கிச்சன் ப்ராடக்ட் எல்லாமே நான் மேக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.